தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்ப்போம். அதெல்லாம் யோசிக்காம பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி ரொம்ப சீக்கிரமா காத்திருக்கு. This is going to go really big. You'll see. No, see, we can only tell you this much, and then இன்னும் பெரிய ஒரு சமிட்லாம் வருது. You'll hear more about this very soon. I can tell you, see, எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்க இன்னைக்கே ஒரே நாள்ல பண்ணிட முடியாது. There's more to come. I'm going to the Impact Summit in Delhi. You'll hear more from us in Delhi. 5-year period, 5-7 year, 5 year. பொதுமக்கள் டேட்டா யார் யூஸ் பண்றா? இப்ப இருக்க டேட்டா இல்ல, இப்ப இல்ல, எப்பவுமே எல்காட் அந்த காலத்துல இருந்து அவங்க அருமையான அவங்க துறையில அதுல அந்த காலத்துல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட டேட்டா எல்லாம் ப்ரொடெக்டா நம்மளோட தனி சர்வீஸ்ல எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இன்னும் என்னோட இப்ப எங்களை மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றோம்னா, அந்த டேட்டாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணல இன்னும் முழுமையாக. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிஎம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் இப்ப நம்ம டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, இல்ல மகளிர் உரிமை தொகையாகட்டும், இல்ல புதுமை பெண் திட்டமாகும், நான் முதல்வர் திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், இதெல்லாம் செலக்ட் பண்றோம்ல, அந்த யார் தகுதியானவர்கள் என்று செலக்ட் பண்றோம்ல, அதுக்கு இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து பிளஸ் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க கொடுக்குற டேட்டாவெல்லாம் எடுத்து தான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தகுதியானவர்கள் அப்படின்னு பிக்ஸ் பண்றோம் பாரு. அதெல்லாம் எப்படி பண்றோம்? நம்ம கிட்ட இந்த டேட்டாவை இப்பதான் மைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டேட்டா மைனிங் இப்ப நடக்கிறதுனால தான் இந்த டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ரிசைஸா நடக்குது. டார்கெட்டடா இந்த பெனிஃபிட்ஸ் போய் சேருது இல்ல. இதெல்லாம் நீங்க ரொம்ப நல்ல கேள்வி. இதெல்லாம் இப்போ இந்த ஆட்சியில தான் நம்ம சரியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டேட்டா மைனிங் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த டேட்டாவோட வேல்யூ என்ன, அதெல்லாம் இப்ப புரியுறவங்க இருக்கிறதுனால இதெல்லாம் யூஸ் பண்றோம். இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நம்ம only scratch the surface. இது இன்னும் நிறைய டேட்டா மைனிங்ல லார்ஜ் கேப்பபிலிட்டி, வாஸ்ட் பாசிபிலிட்டிஸ். ப்ரொஃபஸருக்குலாம் ரொம்ப அதுல இருக்கிற பாசிபிலிட்டி ஒரு பெரிய தங்க சுரங்க மாதிரி. அத அரசாங்கத்துக்கு தான் யூஸ் ஆகணும். அது வெளியில போயிடக்கூடாது. இப்ப நீங்க இப்ப நம்ம வெளியில எங்க அந்த டேட்டா எல்லாம் போயிடுச்சுன்னா பெரிய நிறுவனங்கள்லாம் அது அவங்க இதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப நீங்க ஏஐயே பாருங்க, சிம்பிளா ஒரு மட்டும் சொல்லி ரொம்ப முக்கியமான மேட்டர் இது. இப்ப நீங்க எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இப்ப டேட்டா போட்டு நம்ம கேள்வி கேட்க எல்லாம் நம்மளுக்கு பதில் சொல்லுது, ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறீங்க. ஆனா அது கத்துக்கிட்டே போகுது, புரியுதா? அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஏஐ நாம கொடுக்குற இன்புட்ஸ் வச்சுட்டு அது பாட்டு கத்துட்டு போகுது. நீங்க உட்காந்து அதுக்கு வேலை பண்றீங்களே தவிர அது உங்களுக்கு வேலை பண்ணல. இதுதான் உண்மை. நாம ஏன் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அது ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க, நம்ம கேள்வி கேள்வி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வளர்க்கக்கூடிய ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்காரங்களோட பிள்ளைய நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு நம்ம சோறு போட்டுட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அந்த நம்ம பிள்ளைக்கு அந்த சோறு போடணும்ன்றோம் நம்ம. அதான் புரியுதா? நமக்கு பிள்ளை நம்ம பிள்ளை பெத்தாச்சு, அந்த பிள்ளைக்கு அந்த டேட்டா எல்லாம் போகணும். நம்ம டேட்டா நம்ம ஆளுங்களுக்காகவே வளர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட ட்ரைனிங் எல்லாம் நம்ம பசங்களுக்கு நடக்கணும்ன்றோம். ஓகே, it's huge. It's a big step. This is the first step. நான் சொன்ன மாதிரி டெல்லியில இன்னும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. சரிங்களா? இன்னும் ரெண்டு பாலிசி. ஆமா, இதற்கு பிறகு இன்னைக்கு ரெண்டு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஒன்னு தமிழ்நாடு வேர்ஹவுசிங் பாலிசி, ஒரு இன்டகிரேட்டட் கிரீன்ஃபீல்ட் டெவலப்மெண்ட் இது, அண்ட் ஃபார் பிரவுன்ஃபீல்ட் கெபாசிட்டி எக்ஸ்பான்ஷன், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வேர்ஹவுசிங், கமாடிட்டி ஸ்பெசிபிக் வேர்ஹவுசிங், இப்படி பல குறிப்பான செக்டர்ல வேர்ஹவுசிங் பாலிசி ஒன்னு இன்று ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதை பத்தி பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும். நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்க சொல்றேன், நீங்க அதை போட்டுக்கோங்க. அடுத்தது சர்க்குலர் எக்கானமி பாலிசி. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், சஸ்டைனபிலிட்டி சைட்ல தமிழ்நாட்டு அரசு தொடர்ந்து பல முக்கிய முயற்சிகளை எடுத்து வருது. வேஸ்ட் ஜெனரேஷன் கொடுத்து அது எப்படி வேஸ்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, அதெல்லாம் திரும்பி கொண்டு போய் கடல்ல போய் கொட்டக்கூடாது, மீண்டும் அதை மைனிங் செஞ்சு அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த சர்க்குலர் எக்கானமி பாலிசி. அது ரொம்ப நல்ல டீப்பான ஒரு சப்ஜெக்ட். அதை நான் உங்களுக்கு நிச்சயமாக டீட்டெயில் கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா சொன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். அதனால அடுத்த மீட்டிங் 2 பேரும் நாங்க போனோம். ஸோ சர்க்குலர் எக்கானமி பாலிசி அண்ட் வேர்ஹவுசிங் பாலிசி 2026 இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்களது இளம் தலைவர் அவர்களும் 2 பேரும் இன்று இருந்து அதை வெளியிட்டு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தை எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.
சர்வம் ஏஐ நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா சொல்லியிருக்கிறார். அதேபோல ஏஐ சார்ந்த பல்வேறு தகவல்களை அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பகிர்ந்திருக்கிறார். இதுகுறித்து பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.